ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. எல்லாரும் இப்போது விக்னேஷ் சிவன் எடுத்துகிட்டு இருக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ஒன்லைனரை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தோட ஸ்மெல்லு ஹெவியாக வருது. இந்த படத்தோட பேர் த ஏஜ் ஆஃப் அடலின். பிளேக் லைவ்லி தான் இந்த படத்தோட ஹீரோயின். பிளேக் லைவ்லினாலே எனக்கு செரீனா வேண்டர்வுட்சன் ஃப்ரம் காசிப் கேர்ள் தான் ஞாபகம் வருது. நான் பார்த்த படங்கள்லையே, அதுவும் இல்லாமல் பிளேக் லைவ்லி நடித்த படங்கள்லையே இந்த படம் ஒரு வித்தியாசமான கான்செப்டில் எடுத்த ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு யங் உமன் நேம்டு ஜெனி, அதான் நம்ம கதையோட ஹீரோயின், சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு டாக்ஸியை பிடிச்சி இறங்கி யாரையோ மீட் பண்ண போகிற மாதிரி காமிக்கிறாங்க. டோரை நாக் பண்ணதும் உள்ளேருந்து ஒருத்தன் கதவை திறக்கிறான். பொறுமையாக வாங்க, உள்ளே என் அப்பா தூங்கிட்டு இருக்காருங்கிறான். உள்ளே போனவன் ஏதோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா ஜெனியோடைய பாஸ்போர்ட்டு, நிறைய ஐடென்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கேன், கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷத்தில் எவனுமே என்னோட ஒர்க்கை சந்தேகப்பட்டதில்லை. ஸோ இந்தாங்க, நம்பி வாங்குங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்குறான். இவளும் அவனுக்கு ஏதோ அமௌண்ட் பே பண்ணுறா. ஒரே ஒரு டவுட்டு, எதுக்கு 29 இயர்ஸ்னு போட சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு இவளும் நைஸாக அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணுற மாதிரி, உன் ஒர்க் நல்லா இருக்கு மேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறா. கட் பண்ணா அப்படியே வீட்டில் ஜெனி அவன் நாய்க்குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கா. வீட்டில் இவளும் நாய்க்குட்டியும் மட்டும்தான் இருக்கு. அம்மாவோ அப்பாவோ இல்லை சிப்ளிங்ஸோ ஹஸ்பண்டோ யாருமே இல்லை. மறுநாள் அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் போகிறா. எங்கே ஒர்க் பண்ணுறான்னு பார்த்தா ஒரு லைப்ரரியில். அது ஒரு பெரிய லைப்ரரி. அங்கே புக்ஸு, மற்ற ஆர்ட் விஷயங்கள், ஓல்ட் திங்ஸ் எல்லாமே டொனேட் பண்ணுவாங்க போல். அப்போது அங்கே இருக்கிற கோவொர்க்கர் ஒருத்தர், ஜெனி உனக்கு பிடிச்ச விஷயங்கள் சிலது இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லி சிலதை எடுத்து கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா உள்ள ஓல்டு நியூஸ் ரீல்ஸ் நிறைய இருக்குது. அதை பார்த்ததும் இவ சந்தோஷமாயிடுறா. வீட்டுக்கு போன உடனேவே இந்த ஓல்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு ரீலாக ப்ளே ஆகுது. சான் பிரான்சிஸ்கோ ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அதெல்லாம் அந்த ரீலில் ப்ளே ஆகுது. அந்த டைமில் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் அந்த ரீலில் ப்ளே ஆகுது. அப்படியே அந்த ரீல் ப்ளே ஆக இவளுடைய ஒரிஜினாலிட்டியும் இவளுடைய பழைய நினைவுகளையும் இவன் நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறா. அதை இந்த படத்தில் அப்படியே ஒரு கதையாக வாய்ஸ் ஓவரில் நமக்கு சொல்கிறாங்க. இவளோட ஒரிஜினல் நேம் அடலின். 1908 சான் பிரான்சிஸ்கோவில் தான் இவ பிறந்திருக்கா. சான் பிரான்சிஸ்கோலேயே ஸ்கூல், காலேஜ் முடிச்சிருக்கா. ஒரு நாள் அடலின் தன்னோட அம்மாவோட ஜாலியாக வெளியே போய் கோல்டன் கேட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனோட வியூஸை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவள் தலையில் போட்டிருக்கிற கேப் பறந்து போய் விழுகுது. அப்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இன்ஜினியர் அந்த கேப் எடுத்து இவகிட்ட கொடுக்குறான். கட் பண்ணா 6 months லேட்டர் அடலினோட மேரேஜ் நடக்குது. யாரோடனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கேப் எடுத்து கொடுத்தான்ல அந்த இன்ஜினியரோட. கேப்பை கொடுத்தவனுக்கே கையை கொடுத்துருக்கா. அடலினுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு ஃப்ளெமிங்னு பேரும் வைக்கிறா. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்க, துரதிருஷ்டவசமா ஒரு நாள் அந்த கோல்டன் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு கொலாப்ஸ் நடக்க, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற இன்ஜினியர்ஸ் முதற்கொண்டு நிறைய தொழிலாளிகள் இறந்து போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் அடலினோட ஹஸ்பண்ட். தன்னோட 29வது வயசுலயே தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டை இழந்து இப்போ தன்னுடைய பொண்ணோட தனித்து வாழ்ந்துகிட்டு இருக்கா அடலின். ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் ஒரு நாள் அடலின் நைட்டு காரை ஓட்டிட்டு ரோட்ல போக, அன்னைக்குன்னு பார்த்து ஹெவி ஸ்னோஃபால் இருக்கு. ஸ்னோஃபால் அதிக லெவல்ல இருக்கிறதுனால அவளால் கான்சென்ட்ரேட் பண்ணி காரை ஓட்ட முடியல. காரை கொண்டு போய் எங்கேயோ சொருகி அப்படியே அந்த காரு கொடை சாஞ்சு தண்ணிக்குள்ள விழுகுது. காருக்குள்ள இவ மாட்டிருக்கிறதுனால இவளால வெளியில வர முடியல. இவளால தப்பிச்சு வெளியே வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமா இவளோட ஹார்ட் பீட் கம்மியாக ஒரு கட்டத்துல இவளோட பிரீத்திங்கும் ஸ்டாப் ஆகுது. கரெக்டா அந்த இம்மார்டல் ஏஜிங்க்கு போறா அடலின். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது ஒரு வரமா சாபமானு தெரியல. ஏஜிங்கே ஆகாம இவன் இந்த 29லயே இருக்க போறா. அடடா, நல்ல வரமா இருக்கே. நாட்கள் அப்படியே போக அடாலினோட பொண்ணுமே இப்ப நல்லா வளர்ந்துடுறா. அடாலின் அவ பொண்ணோட வெளியில போகிறப்பெல்லாம் அக்கம் பக்கத்துல என்ன 2 பேரையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு, அம்மா பொண்ணு மாதிரியே இல்லையே அப்படின்னு எல்லாம் ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கிறப்போ டிராபிக் போலீஸ் வரிசையா காரை நிறுத்தி வச்சு எல்லார் காரையும் செக் பண்ண அடலின் காரையும் செக் பண்றாங்க. சாரி மேம், இந்த மாதிரி ஒரு கேஷுவல் செக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட போட்டோ ஐடென்டிட்டி எதனா இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்க அடலினும் எடுத்து கொடுக்குறா. பார்த்தா அதுல அவளோட வயசு 45ன்னு இருக்கு. அதை பார்த்த டிராபிக் போலீஸ் வியப்பாக்குறான். அவங்கள பார்த்தா 45 மாதிரியே தெரியலையே, ஒரு 25 to 30க்குள்ள இருப்பீங்க போலவே அப்படிங்கிறான். மேம், நீங்க ஏன் எங்க ஆபீஸ் வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு டவுட் பட்டு அவளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிடுறான். இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே அடலின் உஷாரா அவ பொண்ணோட அவளோட வீட்டை ஷிஃப்ட் பண்ணிடுறா.
எதனால நமக்கு வயசாக மாட்டேங்குது, எதனால நம்ம இப்படி இருக்கோம்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துமே அவளால் கரெக்டான ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒரு நாள் நைட்டு மழையில் ஆடலின் அப்படியே கொடையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்க. பின்னாடியிலேருந்து 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆடலின்னு கூப்பிட இவளும் திரும்பினதும் சாரி நான் ஏதோ ஞாபகத்தில் திரும்பிட்டேன், யூ ஆர் காலிங் த ராங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வரோம், நாங்கள் ஆஃபீஸர்ஸ் வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு காருக்குள்ளே ஆடலினை ஏற்றிடுறானுங்க. நடுவில் போலீஸ் இறங்கி போய் ஏதோ ரோட்டில் பஞ்சாயத்தை பார்க்க நைஸாக இவ கார்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்கிறது டேஞ்சர், உன் கூட இருக்கிறதும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவள் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி, அம்மா தூரத்துலேருந்தே உன்னை பார்த்துக்கிறேன், நீ தனியாக இரு நான் தனியாக இருக்கிறேன், அதுதான் நம்ம 2 பேருக்குமே சேஃப்னு சொல்லி இவ கையில் இருக்கிற ரிங்க அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுட்டு அந்த ஊரை விட்டு போயிடுறா. ஏதோ ஒரு ஊரில் இப்போ ஜெனின்ற பேரில் வசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அடலனுக்கு இப்போ 65 வயசாகுது. ஆனால் இன்னும் அதே தோற்றத்தில் தான் இருக்கா. கட் பண்ணால் இந்த பக்கம் ஜெனிக்கு கால் வருது. இந்த மாதிரி நியூ இயர் பார்ட்டி ஒன்று நடக்குது, நீ கிளம்பி வரியான்னு அவள் ஃப்ரெண்டு கேட்க, எனக்கும் போர் அடிக்குது நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நாய்க்கு அப்படியே சாப்பாடை போட்டுட்டு அந்த நியூ இயர் பார்ட்டிக்கு கிளம்பி போகிறா. அங்கே போனால் இவளோட ஃப்ரெண்டு ஏதோ சாங் வாசிச்சுட்டு கீபோர்ட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே 2 பேருமா ட்ரிங்க்ஸை போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் ஃப்ரெண்டோ நீயும் போய் டான்ஸ் பண்ணி நீயும் பசங்களோட என்ஜாய் பண்ணடி அப்படின்னு சொல்ல, ஐ எம் டூ ஓல்டு ஃபார் திஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே பேசிக்கிட்டே அந்த பக்கம் யதார்த்தமாக பார்க்க அந்த சைடு ஒருத்தன் தூரத்துல டெய்லர் ஸ்விஃப்டோட லவ்வர் சாங் டிஸ்கிரைப் பண்ற மின் மாதிரியே அழகான ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருக்கான். இவ யதார்த்தமா அங்க பாக்க அவனுமே யதார்த்தமா இவளை பாக்குறான். 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அப்படியே 2 பேருக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க பக்கத்துல வெட்டுக்கிளி மாதிரி வேற ஒரு பொண்ணு வந்து அவங்க கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு போகுது. அதை பார்த்ததும் ஜெனி மூஞ்ச திருப்பிக்கிறா. எல்லாம் ஜோடி ஜோடியா கிஸ் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஜெனி ட்ரிங்க்ஸோட அந்த இடத்த விட்டு தனியா போய் ஒரு இடத்துல நிக்கிறா. அப்போ ஒருத்தன் அங்க வந்து 4 ஃபிளர்ட்டிங் லைன்ஸை போடுறான். சே, அழகா இருந்தாலே இதான் பிரச்சனை இல்லை, நாய் ஒரு கிஸ்ஸுக்காக எவ்வளோ ஃபிளர்ட்டிங் லைன்ஸை போடுது பாரு. அவன் பண்ண ஃபிளர்ட்டிங்கை கொஞ்சம் கூட மதிக்காம ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா ஜெனி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போறா. லிஃப்ட் கதவு பாதியில மூட அதுக்குள்ள ஒருத்தன் கைய விட்டுறான். யாருன்னு பார்த்தா அட நம்ம பட்டர்ஃப்ளையே. சரிவா உள்ளவா. ஜெனிக்கு கொஞ்சம் நர்வஸாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கு. பையனுக்கு லைட்டா கை வலிக்குது போல. பரவாயில்ல, இது எனக்கு ஒரு லெசன் தான், சம்பந்தமே இல்லாத இடத்துல கைய விடக்கூடாதுன்றது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜெனி சிரிக்கிறா. அப்படியே உங்க கான்வர்சேஷன் ஒரு 10 நிமிஷத்துக்கு போகுது. ஜெனி ஒரு டாக்ஸியை புக் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறா. டாக்ஸியும் வந்துருது. இவ டாக்ஸிக்குள்ள ஏறிடுறா. டாக்ஸி கதவு பாதியில மூடுறப்போ மறுபடியும் இவன் கையை விட்டு ஸ்டாப் பண்றான். சம்பந்தமே இல்லாத இடத்துல கையை விட்டுக்கிட்டே இருப்பியாடா நீ அப்படின்னு கேட்க, நம்ம எப்போ டச்ல இருக்கிறது, அட்லீஸ்ட் நீ யாரு என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு போ அப்படிங்கிறான். நம்ம ஏன் டச்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை கொடுத்து பாய் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு டாக்ஸியில் கிளம்பிடுறா ஜெனி. மறுநாள் ஜெனி ஒரு ரெஸ்டாரண்ட்ல யாரையோ மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த ஆள் வராங்க. யாருன்னு பார்த்தா ஒரு ஓல்டு லேடி. மம்மி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த ஓல்டு லேடி கேட்க, இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. வந்திருக்கிறது அந்த ஓல்டு லேடி யாருன்னா இவளோட பொண்ணு ஃபிளெமிங். ரொம்ப கஷ்டம் இல்ல, பொண்ணு இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கா, ஆனா அம்மா ஒரு யங் ஸ்டேட்ல இருக்காங்கன்றது. அம்மாவும் பொண்ணும் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த இடத்த விட்டு விடை பெற்றுறாங்க. மறுநாள் காலையில ஜெனி அவளோட லைப்ரரியில வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம லைப்ரரிக்கு புக்ஸ் டொனேட் பண்ண ஒருத்தன் வந்திருக்கான், நிறைய புக்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவன் யாருன்னு பார்த்தா நம்ம பட்டர்ஃப்ளை. ஜெனி ஒரு லுக்கை விட அப்படியே இவன் எடுத்துட்டு வந்த புக்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அப்படியே அதுல இருந்து 2 புக்ஸ் எடுத்துட்டு வந்து ஜெனி கிட்ட கொடுக்குறான். புக்கு கொடுக்கறது இருக்கட்டும், நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்க, நான் இங்கே ஒன் ஆஃப் த போர்டில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு நாள் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது உன்னை அப்படியே பார்த்தேன், ஸோ புக்ஸ் டொனேட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நீ லிஃப்ட்லேயே சொல்லியிருக்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை கொடுத்துட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணி வைக்க, இவன் அவளை ஃபோட்டோ எடுக்க நினைக்கிறான். இவளுக்கு கோவம் வருது, எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறா. ஃபோட்டோலாம் வேணாம், என் கூட நாளைக்கு வெளியில் வா, நான் நாளைக்கு ஒன்று வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். இவன் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. சொன்ன மாதிரியே அடுத்த நாளே ஜெனியை கூட்டிட்டு வெளியில கிளம்பிடலாம் எலிஸ். 2 பேரும் அப்படியே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண. நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம். நான் ஒரு ஜோக் சொல்வேனா, அந்த ஜோக்குக்கு நீ சிரிச்சிட்டினா நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வரணும். இன்கேஸ் சிரிக்கலனா இதோட நம்மளுடைய மீட்டப்பை என் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். சரி ஓகே சொல்லு அப்படின்னு இவனும் ஏதோ ஒரு ஜோக் எடுத்து விட்றான். அந்த ஜோக்கை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறா ஜெனி. நான் கேட்டதுலேயே இதான் மொக்க ஜோக் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இல்லை, சிரிச்சல்ல, அவ்வளோதான் மேட்டர். நாளைக்கு 8 மணிக்கு என் வீட்டுக்கு டின்னருக்கு வர, அவ்வளோதான் பாய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான்.
காலையில் ஜெனி ஒரு பேங்க்கு கிளம்பி போய் என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாமினி நான் போட ஆசைப்பட்றேன், எதுக்கு இப்போ புது நாமினி அப்படின்னு பேங்க் மேனேஜர் கேட்க, இல்லை நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ ஒரு சைனி இருந்தால் எனக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி ஓகே வெயிட் பண்ணுங்க நான் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணுன்னே அந்த ஒரு கலாம் முடிச்சிடுறா. அப்படியே நைட் ஆகிடுது. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு டின்னருக்கு கிளம்புறா. வீடே ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டு செட்டப்பில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா கிச்சனில் இவன் சமைச்சிக்கிட்டு இருக்கான். ஹே ஹாய், நீ வரமாட்டேன்னு நினச்சேன், தட்ஸ் நைஸ் நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி கன்னத்தில் ஒரு கீஸை பண்ணி வெல்கம் அப்படின்னு சொல்லி இவளை வெல்கம் பண்ணுறான். இவளுக்காகவே ஒரு டிஷ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு மியூசிக்கை கேட்டுட்டு வியூஸை பார்த்துட்டு உட்காந்துருக்க. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நீ லைப்ரரிக்கு வெளியில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருந்த, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்த, அப்போ பார்த்தப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறதுக்காக வரும்போது இவ டாப்பிக்கை ஆஸ் யூஷுவல் டைவர்ட் பண்ணுறா. உன்னை பற்றி எதனா சொல்ல, நான் எதா இருந்தாலுமே பிலீவ் பண்ணிடுவேன், ப்ளீஸ் டெல் மீ சம்திங்னு சொல்ல, இட்ஸ் பெட்டர் திஸ் வே, என்னை பற்றி உனக்கு தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் அப்படியே பேசி ரொமான்டிக்காக பார்த்து கிஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டு மேக் அவுட்டும் பண்ணிடுறாங்க. ஓகே, மறுநாள் காலையில் அப்படியே இவ வீட்டுக்கு கிளம்பி போக, இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை எனக்கு ஒர்க் இருக்கா, ஹேவ் டு கோன்னு கிளம்பிடலாம். மறுபடியும் உன்னை எப்போ பார்க்குறதுன்னு வெல் சி அப்படி சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி கிளம்பிடுறா. டாக்ஸி டிராஃபிக் ஒரு இடத்துல நிற்க ஆப்போசிட்டில் ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. அந்த பிளேஸை பார்த்த உடனே இவளுக்கு பழைய விஷயம் ஏதோ ஞாபகம் வருது. இதே டாக்ஸியில் இவளே அவளோட யங் ஏஜில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போது இவ பார்க்குற இடத்துல ஒரு தனி சோஃபாவில் ஏதோ ஒரு பையன் குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனை ப்ளே பண்ணுறாங்க. ஏதோ பழைய ஞாபகங்கள் போல இருக்கு. வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா நாய் ஒரு மாதிரி படுத்து கிடக்கு. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டாகை ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனால் அங்கே வெட்டினரி டாக்டர், இந்த டாக் இறந்து போகுது, இதுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, வயசாயிடுச்சுல, ஏஜிங் ஆனாலே இப்படி தான் அப்படிங்கிறாரு. உடனே அழுகிறா. நாயும் இறந்துருது. சோகமாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. நிறையா கால்ஸ் நிறையா மெசேஜஸ் எலிஸ் கிட்டேருந்து வருது. எதையுமே அட்டன் பண்ணலை. பழைய ஃபோட்டோஸ், ஹஸ்பண்ட் ஃபோட்டோஸ், பழைய வீடு ஃபோட்டோஸ், நாய் குட்டியாக இருந்தப்போ இருந்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்து அழுகிறா. ரொம்பவே தனிமை இவளை ஹிட் பண்ணுது. ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஏஜ் ஆகி ஒரு நாள் போதான் போகிறாங்க. ஆனால் இவ அதே ஸ்டேட்டில் இருக்க தான் போகிறா. அப்படியே நைட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருப்போ வீட்டு பக்கத்தில் எலிஸ் நின்றுக்கிட்டு இருக்கான். எலிஸ், நீ எங்கே இப்படி வந்த, என் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சனோடனே, லைப்ரரியிலேருந்து நான் வாங்கினேன், நீ என் காலும் அட்டன் பண்ணல, என்னோட மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணுறேன், ஐ வாண்ட் டு மீட் யூ, ஐ வாண்ட் டு டாக் டு யூங்கிறான். இங்கே பாரு, ஐ லாஸ்ட் மை டாக், நானே வருத்தத்தில் இருக்கேன், இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி ஸ்டாக்கிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தோன்னா எனக்கு பிடிக்காது, ஐ திங்க் வி ஹாவ் டு மூவ், திஸ் இஸ் நாட் கோன் ஒர்க் அவுட்னு சொல்லி அவனையும் அனுப்பி விட்டுறான். அவனும் அவன் எடுத்துகிட்டு வந்த ஃப்ளவர்ஸை பக்கத்தில் யாருக்கோ கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் அவளோட பொண்ணை போய் பார்த்து நடந்ததை எல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி நாயும் இறந்துருச்சுன்னு. ஏன் நீங்கள் தனியாக இருக்கீங்க, நீங்கள் தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைம்மா, இனிமேல் உங்களை வந்து யார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கேட்ச் பண்ண போகிறா, கோ ஃபைண்ட் சம்மன் ஹூ லவ் யூ, எவ்வளோ நாள் உங்களால் இப்படி இருக்க முடியும், உங்களுக்கு லவ் வேணாமான்னு கேட்க, லவ்னா ஒன்றா இருக்கிறது, டூகெதராக வாழ்கிறது, க்ரோ ஓல்டு வித் ஈச் அதர் தான் லவ், அது இல்லைனா லவ் ஜஸ்ட் அ ஹார்ட் பிரேக் தான் அப்படிங்கிறா. பட் நியூ இயர் ஈவினிங்கில் நான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொல்கிறா. அவனையும் ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், நான் ரொம்ப க்ரூயலாக இருக்கேன், அப்போ அவங்க கிட்ட போய் பேசுங்க, சாரி கேளுங்க, மறுபடியும் ரீயூனைட் ஆகுங்க, இதை நீங்கள் உங்களுக்காக இல்லை எனக்காக வச்சும் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி பொண்ணு ரெக்வஸ்ட் பண்ணுது. பொண்ணு கிரீன் சிக்னல் குத்துட்டா. இதுக்கு மேலே கில்ட் எதுக்கு, ஜாலியாக கிளம்பி லவரை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி எலிஸை பார்க்க அவனோட ரூமுக்கு போகிறா. எலிஸ் அங்கே இல்லை, அவனோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். நான் தான் ஜெனிஃபர் லாசன் வந்திருக்கேன், எலிஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சாரி கேட்க வந்திருக்கேன், நான் அவனுக்கு தகுதியானவளா இல்லை, அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப க்ரூயலாக இருந்துட்டேன், பட் அவன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான்னா அகைன் நான் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஐ லவ் ஹிம் தட் மச் அப்படின்னு கதையாக டைலாகாக எடுத்து விட்டுறா. அந்த சைட் கால்லேருந்து எலிஸ் இதெல்லாம் கேட்டு கன்வின்ஸ் ஆகி ரெண்டு பேரும் இப்போது அடுத்த நாள் வெளியில் போகிறாங்க. வெளியே ஜாலியாக தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது பழகிறது வச்சு பார்த்தா தே ஆர் டீப்லி அண்ட் மேட்லி லவ்விங் ஈச் அதர் அப்படின்றது க்ளீனாக தெரியுது. எலிஸ் ஜெனி கிட்ட அடுத்த வாரம் என் அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் இருக்குது, நீயும் என் கூட வாயேன் அப்படின்னு கேட்க, வரேன், ஆனால் நான் தான் காரை டிரைவ் பண்ணுவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் வீக்கெண்ட், ரெண்டு பேரும் அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி கிளம்புறாங்க. சொன்ன மாதிரியே காரை டிரைவ் பண்ணுறது ஜெனி. போகிற வழியில் அப்படியே எலிஸோட சிஸ்டரையுமே காரில் ஏற்றி மூணு பேருமா இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாம் ரெடி பண்ணி வர கெஸ்ட்டை வரவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எலிஸ் வீட்டுக்கு ஜெனியை கூட்டிகிட்டு போய் அவனோட அம்மாவுக்கு ஜெனியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்படியே சிஸ்டர், அம்மா, பையனு எல்லாம் சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க அப்போ எலிஸோட அப்பா என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன மறந்துட்டு எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல,
எலிஸ் இவர் தான் என்னோட அப்பா, அப்பா இதுதான் ஜெனிஃபர் அப்படின்னு சொல்ல, ஜெனிஃபரை பார்த்து அவனோட அப்பா ஷாக் ஆகி அடலின் அப்படின்றாரு. இந்த இடத்துல ஜெனியுமே அவங்க அப்பாவை பார்த்து லைட்டா ஷாக் ஆகுறா. ஆனா வெளியில ஷாக்கிங் ரியாக்ஷனை கம்மி பண்ணிட்டா. சாரி, நீ அப்படியே எக்ஸாக்டா என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் அடலின் போமன் மாதிரியே இருக்க அப்படின்னு வில்லியம் சொல்றாரு. அடலினா அவங்க என் அம்மா அப்படின்னு அப்படியே மாத்தி விட்டுறா. சீரியஸ்லி நீ அடலினோட பொண்ணா அப்படின்னு சொல்லி எலிஸோட அப்பா ஷாக்கிங்கா பாக்குறாரு. எப்படி அப்படியே ரிசம்பிளன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எங்க அம்மாவை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, யுவர் மாம் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆக்சுவலி ஷீ இஸ் அ எக்ஸ்ட்ராடினரி உமன். இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்டதும் நம்ம பெருசுக்கு லைட்டா ஜெர்க் ஆகுது. பெருசு ஏன் இவ்வளோ ஜெர்க் ஆகுது? பெருசு அப்படியே அன்னைக்கு நைட்டு சரக்கு அடிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே எமோஷ்னலா நினைச்சு பாக்குது. ஏதோ பிளாஷ்பேக் போல. கட் பண்ணா அந்த பக்கம் பிளாஷ்பேக்ல அப்படியே ஹேண்ட்ஸமான பெருசு யாரோ ஒருத்தங்களோட கார் நிக்கிறத பார்த்து ஹெல்ப் பண்றதுக்காக போற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த கார்ல உட்கார்ந்து இருக்கிறது நம்ம அடலின். ஸோ இது காலேஜ் டைம் போல இருக்கு. அதாவது வில்லியம்ஸும் அடலினும் காலேஜ் டைம்லயே இந்த மாதிரி ஒரு மீட்டப்க்கு அப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நாட்கள் போக போக அந்த நட்பு காதலா மாறி இருக்கு. அதாவது வில்லியம்ஸும் அடலினும் லவ்வர்ஸா இருந்திருக்காங்க காலேஜ் டைம்ஸ்ல. அப்படியே அந்த பிளாஷ்பேக் எல்லாம் மறைய மறுநாள் அப்படியே ஜாலியா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க. ஜெனியும் அந்த கான்வர்சேஷன்ல வந்து எங்கேஜ் ஆகுறா. எலிஸ், ஜெனி நீங்க 2 பேரும் எங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு எலிஸோட அம்மா கேட்க, ஜெனியும் நான் நியூ இயர் ஈவ்ல மீட் பண்ணேன்னு அவளோட கதையை சொல்ல, உடனே எலிஸோட அம்மா இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி அவங்க அம்மாவை மீட் பண்ணீங்கன்னு புருஷனை பார்த்து கேட்கறா. புருஷங்காரன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நைட்டு இந்த மாதிரி அவ காரை நான் ஃபிக்ஸ் பண்ணேன், இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு. இதுல என்னன்னா அவன் கதையை சொல்ல சொல்ல அவன் கண்ணில் அந்த காதல் அவ்வளோ அழகா வெளிப்படுது. அதை பார்த்து காண்டான அவன் ஒய்ஃபு அங்கேருந்து எந்திரிச்சு போக, பெருசோ பின்னாடியே கிளம்பி இப்போ எதுக்கு எந்திரிச்சு வரணும்னே, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா நீங்கள் சொல்லவே இல்லை, அதுவும் இல்லாமல் அவளை பற்றி பேசும்போது உங்கள் மூஞ்சை பார்க்கணுமே, அவ்வளோ ஹாப்பினஸ் உங்கள் மூஞ்சில் தெரியுது, எனக்கு செகண்ட் சாய்ஸாக இருக்க வேணாம் அப்படின்னு பொசசிவ்னஸில் கத்துறா. இங்கே பாரு, அந்த பொண்ணுக்கு அப்படியே உங்கள் அம்மாவோட ஃபேஸ் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பழையசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அதனால நான் அப்படியே பேசிட்டேன், அது ஏதோ பழைய கதை அப்படி சொல்லி அவன் ஒய்ஃபை கட்டி பிடிச்சி கன்சோல் பண்ணுறான். கட் பண்ணா இந்த பக்கம் ஜெனி அப்படியே வெளியே ஒரு வாக் போக அந்த இடத்துல எலிஸோட அப்பா நிற்கிறாரு. இவ போய் அவர்கிட்ட பேசுறா. அடுத்த நாள் காலையில எல்லாரும் வெளியில கிளம்பி போயிடுறாங்க. அடலினும் எலிஸோட அப்பா மட்டும்தான் இருக்காங்க. இவ எலிஸோட அப்பா கிட்ட நான் அப்படியே இங்க இருந்து வாக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அவளோட கையை இவர் பாக்குறாரு. பார்த்தா அந்த கையில ஒரு வெட்டு காயம் இருக்கு. இவருக்கு உடனே ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது பிளாஷ்பேக்ல காலேஜ் டைம்ல இவரும் அடலினும் லவ் பண்ணும்போது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போயிருக்கும் போது அடிபட்டப்போ இவரு தான் அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த தழும்பு இன்னும் கையில இருக்கு. உடனே இவருக்கு பழைய ஞாபகம் வந்து இவரோட பழைய போட்டோஸை எடுத்து பார்த்தா அதுல இவரும் அடலினும் இருக்கிற போட்டோ இருக்கு. அதே இடத்துல அதே கை வெட்டுப்பட்டிருக்கிற மாதிரி அவ பேண்டேஜ் போட்டு இருக்கிற போட்டோவுமே இருக்கு. அதை பார்த்ததும் அவர் உடனே கார் எடுத்துட்டு கையும் கழுவுமா அடலினை பிடிச்சி, நீ தான் அடலன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, என்னது இது வெட்டுக்காயம், ஏன் கையால நான் ஸ்டிச்சிங் போட்டு விட்டேன், அதே இடத்துல எப்படி இந்த வெட்டுக்காயம் வந்துச்சு, ப்ளீஸ் ஸ்பில் அவுட் த ட்ரூத்னு சொன்னோடனே தன்னோட அழுகையும் தன்னோட எமோஷன்ஸையும் இத்தனை வருஷமா உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்த அந்த ஒரு ரகசியத்தையும் இப்போ அடலின் வெளியே சொல்றா. ஆமா நான் தான் அடலின் அப்படின்னு சொல்றா. நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படி இது நடந்துச்சுன்னே தெரியல, இதனால தான் நீ சடனா எல்லாத்தையும் விட்டு டிஸப்பியர் ஆயிட்டியான்னு கேட்க, ஆமா சரி இப்போ இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துருச்சு, ப்ளீஸ் எங்கேயும் ஓடாத, ஓடி ஓடி நீ வாழணும்னு அவசியம் இல்லை, நம்ம இதை சால்வ் பண்ணலாம், எலிஸ்க்காகவாது நீங்கள் இங்கே இருக்கணும்னு சொல்ல, என்னால் இதுக்கு மேலே இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. ஓடி போய் எலிஸோட வீட்டில் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு இவன் மாட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் கிளம்பியும் போயிடுறா. எலிஸ் அந்த லெட்டரை பார்த்துட்டு, எதுக்கு இப்போ அவள் போனா, என்ன நடந்துச்சு, நீங்கள் தான் அவளை அனுப்புனீங்களா, வாட்ஸ் ஹேப்னிங் அரௌண்ட்னு கேட்க, டு யூ லவ் ஹரா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஆமாம், அவள் இல்லாமல் எனக்கு இந்த லைஃபே ஓடாது அப்படின்னு சொல்ல, கார் சாவியை கொடுத்துட்டு சரி இந்த கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பி விட்டுறாரு. செம்ம அப்பாடாடே. காரை எடுத்துட்டு வேகமாக கிளம்புறான். அன்னைக்கு நைட்டும் ஒரு மாதிரி ஸ்னோஃபாலாக ஆகிட்டு இருக்கு. காரை ஓட்ட முடியாமல் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா ஜெனி.
பின்னாடியே எலிஸ் ஒரு கார்ல ஹைவேல வந்துகிட்டு இருக்கான். எதிர்க்க வந்த ஒரு பெரிய ட்ரக்கு ஜெனியோட காரை இடிச்சு ஜெனியோட கார் கிராஷ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி இவ போய் விழுந்துடுறா. நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு சீன் ஸ்டார்டிங்ல நடந்து மின்னல் வந்து டீஃபிப்ரிலேட் ஆகி அதுக்கப்புறம் தான் இவளுக்கு அந்த ஏஜிங் இம்மார்டல் நடந்தது. இப்போ அதே மாதிரி இன்னொரு நைட்டு இவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு நடந்த மாதிரியே இன்னைக்கு நைட்டும் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரீத்திங் ஸ்டாப் ஆகி அவளோட ஹார்ட் பீட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த நேரத்துல அங்க ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாம் வர எலிசுமே அந்த இடத்த ரீச் பண்ணிடுறான். ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குற ஜெனியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறான். செயற்கை சுவாசம் கொடுத்து பாக்குறான், அப்பவும் அவளுக்கு ஹார்ட் பீட் வரல. ஆம்புலன்ஸ்ல இருந்து 2 பேர் டிஃபிபிரிலேட்டரோட வராங்க. எலக்ட்ரிக் ஷாக்கை ஹார்ட்ல இன்ஃபியூஸ் பண்ணி அவளுக்கு மறுபடியும் ஹார்ட் பீட் ரிதத்தை வர வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எதுவும் தெரியல. செகண்ட் அட்டம்ப்ட்ல மறுபடியும் ட்ரை பண்ண ஜெனிக்கு தன்னோட ஹார்ட் பீட் வருது. கண்ணை முழிச்சு பாக்குறா. ஸ்லோவா கண்ணை முழிச்சு பார்க்க ஸ்டார்ட் ஆகுறா. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஜெனியை அட்மிட் பண்ணிருக்காங்க. எலிஸ் வெளியில இருந்து உள்ள வரான். எலிஸ் நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்க, நீ எதுக்கு இப்போ என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்டதுக்கு ஐ லவ் யூ டூ எலிஸ் அப்படின்னு சொல்லி எமோஷனலா அவனை கிஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூன்னு ஜெனி எலிஸ் கிட்ட சொல்றது. கட் பண்ணா ஜெனியும் எலிஸும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு நாள் ஜெனி அப்படியே கண்ணாடியில அழகு பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட கையில ஒரு கிரே ஹேர் அவ தலையில இருந்து வந்து விழுகுது. which denotes அவளுக்கு ஏஜிங் ஃபேக்டர் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்லாஸ்ட் ஷி ஃபவுண்ட் ஹர் லைஃப் பேக் அப்படின்ற மாதிரி முடிச்சது. அப்பா நிறைவேற்றாத பையனாவது நிறைவேற்றுறானே. ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். மறக்காம இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் சஜஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அந்த படத்தை பார்க்குறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களை அகைன் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.